துகாராம் மகாராஜினுடைய நாமகரணம் சொல்லும் பொழுது 13வது நாள் நாமகரணம் பண்ணி ஆசவுச்ச நிவர்த்தியான உடனே அந்த குழந்தையை கொண்டு போய் கணக்காயி பாண்டுரங்கனுடைய சரணத்தில் போட்டு ஒரு வயசான சுமங்கலியினுடைய ரூபத்தை தரித்து ருக்மிணி தேவி வந்துட்டாள். ராமனுக்கு முன்னாடியே ராமநாமம் வந்துடுது. அதை தரிச்சுண்டு சுத்தரத்தினால அவருக்கு காரண பெயர் பரசுராமன், அவருடைய யதார்த்த நாமம் ராமன். மாக சுக்லபட்சம் பஞ்சமி அன்னைக்கு அவருடைய அவதாரம் துகாராம் மகாராஜனுடைய ஜெயந்தி. அவர் பொதுவாக நாமகரணம் பண்ணும் பொழுது 13வது நாள் நாமகரணம் பண்ணினா அப்படின்னு நாபாஜி சொல்றார். பொதுவாக இந்த நாமகரணத்தை பற்றி ஆபஸ்தம்பர் முதலிய ரிஷிகள்லாம் சொல்லும் பொழுது 10 நாள் முடிஞ்சு 11வது நாள் நாமகரணம் பிராமணனுக்கு, 11 நாள் முடிஞ்சு ஆசௌச்சம் காத்து 12வது நாள் க்ஷத்ரியனுக்கு, 12 நாள் ஆசௌச்சம் காத்து 13வது நாள் வைசியனுக்கு. இப்படிதான் ஜனன ஆசௌச்சம் நாமகரணத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கார் ரிஷிகள். துகாராம் மகாராஜினுடைய நாமகரணம் சொல்லும் பொழுது 13வது நாள் நாமகரணம் பண்ணினார். அவர் சில அபங்கங்கள்ல தன்னை யாத்திஹீனன் அவர் சொல்லிக்கிறார். நான் ஜாதிஹீனன் அவர் சொல்லிக்கிறார். ஆனா ஜாதிஹீனன் கிடையாது அவர். ஆனா அவர் தன்னை வினயத்தினால சொல்லிக்கிறார். அவருடைய நாமகரண நாளை வச்சு பார்க்கும் பொழுது அவர் வைசிய குலத்தில் அவதாரம் பண்ணினார். ஏன்னா அந்த நாமகரணமும் வைசிய தர்மமும் தான் ஒன்று சேர்றது. இன்னும் சில வர்க்கத்தில் 16வது நாள் தான் நாமகரணம். அப்படி ஆபஸ்தம்பர் சொல்லியிருக்கார். ரிஷிகள்லாம் அப்படிதான் சொல்ற. இப்படி 13வது நாள் ஆசௌச்ச நிவர்த்தியான உடனே அந்த குழந்தையை கொண்டு போய் கணக்காயி பாண்டுரங்கனுடைய சரணத்தில் போட்டு. பொதுவாக சம்பிரதாயங்கள்ல அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் கோவிலுக்கு போக மாட்டா. பாண்டஸ்பரிசனம் 40 நாள் ஆகணும். குழந்தை பிறந்து 40 நாளுக்கு பிறகுதான் சுத்தி. பிரேமையில எந்த தர்மமும் நிற்காது. பிரேம வந்துடுத்துனா எந்த தர்மமும் நிற்க. பிரேமையினால பாண்டுரங்கனுடைய சரணாரவிந்தத்தில் கொண்டு போய் போட்ட பாண்டுரங்கன் அந்த குழந்தைய தூக்கி ருக்மிணி தேவி கையில கொடுத்தார். ருக்மிணி தேவி உச்சி முகந்து பார்த்து முத்தம் கொடுத்து ஆலிங்கனம் பண்ணிட்டு அந்த குழந்தைய திருப்பி கொடுக்குறா கணக்காய்க்கு. அந்த குழந்தைய வாங்கிக்கும் பொழுது அந்த அம்மா சொல்றா, உங்க வாக்குனால நாமகரணம் பண்ணணும். ருக்மிணி தேவிட்ட பிரார்த்தனை பண்றா. என்ன ஆச்சரியம்னா ஊஞ்சலிட்டு நாமகரணம் பண்ணும் பொழுதும் ஒரு வயசான சுமங்கலியினுடைய ரூபத்தை தரித்து ருக்மிணி தேவி வந்துட்டாள். இவ பிரார்த்தனை பண்ணினபடி நாமகரணம் துகாராம். துகாராம்னா என்ன அர்த்தம்னா, இவர் இந்த பிறந்திருக்கிற குழந்தை ராமனுக்கு சமம். துகாராம் வேறு ராமன் வேறு இல்லை. உடனே நமக்கு என்ன தோறும், ராமனுக்கு சமம்னே ராமச்சந்திர பிரபுன்னு நினைப்போம். அவர் இல்லை. ராமனுக்கு சமம்னு உடனே ராமச்சந்திர பிரபுவுக்கு சமங்கிறார்னு அர்த்தம் இல்லை. பின்ன என்ன, ராமனுக்கு முன்னாடியே ராமநாமம் வந்துடுது. ராமநாமத்தோட அவதாரம் ஃபர்ஸ்ட், ராமாவதாரம் செகண்ட். ராமருக்கு முன்னாடியே அவதரிச்ச இன்னொரு ராமர் பரசுராமர். அவருக்கு ராமன் ஏன் பேர் வந்தது? அவரோட சாட்சாத் நாமமே ராமன் தான்.
அவர் கோடாலியை கையில் வச்சுட்டே சுத்தின்னு இருக்கார் அவர். அதனால அவருக்கு காரண பெயர் பரசுனா கோடாலி. அதை தரிச்சுண்டு சுத்தரத்தினால அவருக்கு காரண பெயர் பரசுராமன். அவருடைய யதார்த்த நாமம் ராமன். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.